வணக்கம். மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு எல்லோரும் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை இப்போ எடுத்து பார்க்கணும், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஆவல் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அது ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் காப்பியாக அவங்க கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து பக்காவாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ திடீர்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா, நான் லாகின் பண்ணி பார்க்கணும் அப்படி பண்ணும்போது என்னால் லாகின் பண்ண முடியலையே, நான் எப்படி லாகின் பண்ணுறது, இப்போ எதுவும் தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. உங்களுக்காக தான் இந்த காணொளி. ஸோ நம்ம லாகின் பண்ணுறது எப்படி, சப்போஸ் இல்லை பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா அதை எப்படி ரிக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இது பார்த்திங்கன்னா, அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, ரீடர், எக்ஸாமினர், சீனியர், ஜூனியர் ஃபிலிப் எல்லா ஜாப்புக்கும் பொருந்துங்க. ஸோ நம்ம எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம், பார்க்கலாம், லாகின் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எக்ஸாம் டேட்டு வரும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எக்ஸாம் டேட்டு வரட்டுங்க, சரிங்களா? அதனால் வரத்தான் போகுது. நம்ம எல்லோரும் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கோம். எக்ஸாம் டேட்டும் அறிவிக்க தான் போகிறாங்க. ஆனால் நமக்கு இந்த காலகட்டம் நம்ம படிக்கிறதுக்கான காலகட்டம். எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஏங்குகிற காலகட்டம் கிடையாது. இன்னும் நம்ம படிக்கிறது பாதி கூட நிறைய பேர் முடிச்சிருக்க மாட்டேங்க. அதனால படிப்பில் கவனம் செலுத்துங்க. எக்ஸாம் வரத்தான் போகுது. அது ஆகஸ்ட் மிடில்லையோ இல்லை செப்டம்பர்லேயோ வரத்தான் போகுது. ஆனால் நம்ம எந்த அளவு படித்து வைக்கிறோங்க தான் முக்கியம். நிறைய பேர் வியூஸுக்காக எக்ஸாம் டேட்டு நாளைக்கு வந்துடும், அடுத்த வாரம் வந்துடும் அப்படின்னு உங்களை ஒரு மனக்குழப்பத்தில் மனப்பதட்டத்திலே வச்சுக்கிருக்காங்க. நம்ம இந்த காலகட்டம் நம்ம படிக்க வேண்டிய காலகட்டம். அதை உணர்ந்து செயல்படுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக. ஏன்னா அப்ளிகேஷன் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், நம்ம நமக்கான கால் டிக்கெட் வந்துடும் அப்படி நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த காரணம். இல்லாட்டி நம்ம எப்பயுமே எப்படி அடிப்பில் கேட்பாங்க அப்படின்னு வீடியோ தான் வந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு இது புரியும். இப்போ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதவங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணால் நம்ம வச்சுக்கிறது நல்லது. இப்போ போகலாம். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜே நம்ம சைட் வருங்க. ஓகேவா? ஸோ சைட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறது அப்படின்னா, லாகின் அண்ட் அப்ளை இது பார்த்திங்கன்னா இதுக்கு வேறு எக்ஸாமுக்கு வந்துருச்சு. ஸோ நமக்கான ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, மேலே வந்துடுங்க. இந்த லாகின் பட்டன் இருக்கா, அந்த லாகின் பார் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட், லாகின் பார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரின்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாகின் பார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி இதுக்கு தான் ரெண்டாவது கிளிக் பண்ணணும். இப்போ இது கிளிக் பண்ணால் நமக்கான லாகின் வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, எல்லோரும் பண்ணுறது இங்கே போய் லாகின் டு அப்ளை என்னங்க வர மாட்டேங்குது, இந்த பேஜுக்கு வருவீங்க. நம்ம முடிஞ்சு போச்சு, நமக்கு இது அப்ளை பண்ணுற டேட்டில் முடிஞ்சு போகிறதுனால லாகின் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி மாவட்ட நீதித்துறை வேலை பக்கம் தான் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ அதை தான் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் தான் நமக்கான லாகின் பேஜ் வரும். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பேஜில் இருக்கிறத போகாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க. சார் நான் பாஸ்வேர்டு மறந்துட்டேன், எனக்கு இமெயில் ஐடி தான் ஞாபகம் இருக்குன்னா அதுக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வாங்க. அது ஃபர்கட் பாஸ்வேர்டு ஃபார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரின்னு ஃபைனலில் கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கடைசியாக கொடுத்துருக்காங்கல்ல, ஃபர்கட் பாஸ்வேர்டு ஃபார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி கடைசியாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வச்சுக்கோங்க. லாகின் பண்ணனா லாகின் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி ரெண்டாவது இதில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணேன்னா அழகாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் பாஸ்வேர்டு மறந்து வச்சுக்கலாம். அதெல்லாம் இப்போ கரெக்டாக லாகின் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கரெக்டாக போகுதா அப்படின்னு ஒரு செக் பண்ணி நிம்மதியாக ஒரு டைரியிலேயோ ஒரு நோட்லேயோ கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எப்பயும் தயாராகி இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அந்த டேட்டுக்கு ரொம்ப பதட்டப்படுறீங்க. ஸோ இப்போயே நமக்கு மனசு திருப்திக்காக நம்மளால் லாகின் பண்ண முடியுது, அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டோம், அந்த நம்பிக்கை இருந்தாலே இன்னும் நீங்கள் சிறப்பாக படிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் நீங்கள் ப்ராப்பராக இப்போயே லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது
உங்கள் ஒரு மனசுக்கு நிம்மதி தெரியும். அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து படிக்கிறதுக்கு என்கிட்ட எனக்கு ப்ராப்பராக ஸ்டடி மெட்டீரியல் இல்லைங்க, ஒரு டெஸ்ட்டு பேட்ச் எழுதி பார்த்தா நல்லா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட்டு பேட்ச்சு, ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் நம்ம சேனலில் பார்த்தா போதும். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு வீடியோ தான் இருக்கும். ஆனால் ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளோட மெட்டீரியலோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூலும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ச்சிக்கு அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாங்க. அலுவலக உதவியாளருக்கான ஷெடியூல் போட்டு நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து டெய்லி 100 கொஷின்ஸ் தான் கொடுத்து படிக்க வைக்கிறோம். நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறீங்களோ இல்லையோ, அப்படி டெய்லி ஒரு 100 கொஷின் படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 3000 கொஷின் இந்த ஆன்சர்னாச்சும் படிக்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேஜை குறிப்பு பண்ணுறோம். நம்ம டெஸ்ட் பேஜில் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸு, மாடல் டெஸ்ட் வந்து ஒரு 3 மாடல் டெஸ்ட்டும் வைக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, கிளீனிங்ஸ் ஒர்க்கருக்காக இந்த தனியாக டெஸ்ட் பேஜ் போய்கிட்டு இருக்குங்க. அதே போல் டெய்லி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 100 கொஸ்டின் விட ரீடர், எக்ஸாமினர், ஃபெயிலிப்பு, ஜெராக்ஸ் அப்படி இருக்கும். நம்ம டெஸ்ட் பேஜ் போய்கிட்டு இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே போல் சிலபஸ் கவர்டு ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுது அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.